Taste the Daily. அண்மை செய்தி. பாலியல் குற்றவாளிகளை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலின் மாடல் ஆட்சிக்கு அதிமுக பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி கே பழனிசாமி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை நமது தலைமை செய்தியாளர் ஜெயக்குமார் வழங்க கேட்கலாம். வணக்கம் ஜெயக்குமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். வணக்கம் சுரேஷ். பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத மாநிலமாக மாறும் தமிழகம், பாலியல் குற்றவாளிகளை கட்டுப்படுத்தாமல் வேடிக்கை பார்க்கும் ஸ்டாலினின் ஆட்சிக்கு கடும் கண்டனம் தெரிவித்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளரும் சட்டமன்ற எதிர்க்கட்சி தலைவரும் முன்னாள் முதலமைச்சருமான புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டன அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். அவர் வெளியிட்டிருக்கக்கூடிய அறிக்கையில் திராவிட என்ற சொல்லுக்கே குந்தகம் விளைவிக்கும் வகையில் திராவிட மாடல் என்ற பெயரில் ஒரு காட்டாட்சியை விடியா திமுகவின் தலைவர், நிர்வாக திறமையற்ற பொம்மை முதலமைச்சர் திரு மு.க. ஸ்டாலின் நடத்தி வருவது தமிழக மக்களை கொதிப்படைய வைத்துள்ளது என்று வேதனையோடு பதிவு செய்திருக்கிறார். இந்த ஆட்சியாளர்களுடைய அலட்சியத்தால், அஜாக்கிரதையால் சமூக விரோத செயல்களில் ஈடுபட ஆளும் திமுகவினருக்கு கட்சியின் கொடியின் பெயரால் லைசன்ஸ் வழங்கியுள்ளதால் பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களோடு கொலை, கொள்ளை போன்ற கொடும் செயல்கள் வரிசை கட்டு நிற்கின்றன என்று பட்டியலிட்டுள்ளார். இதை ஊடக பேட்டியில் காவல்துறை அதிகாரியை ஒப்புக்கொள்வது தமிழக காவல்துறை ஆளுங்கட்சியின் ஏவல் துறையாக மாறி உள்ளதையே காட்டுகிறது என்று தெரிவித்திருக்கிறார். கிருஷ்ணகிரியில் 13 வயது அரசு பள்ளி மாணவியை 3 ஆசிரியர்கள் கூட்டு பாலியல் வன்கொடுமை செய்த சம்பவம், கடலூர் மாவட்டம் நெல்லிக்குப்பம் அருகே பள்ளி விடுதியில் 9ஆம் வகுப்பு மாணவியை மர்மையான முறையில் இறந்து கிடந்த விவகாரம், மணப்பாறையில் தனியார் பள்ளியில் 2 மாணவிகளுக்கு பாலியல் தொல்லை கொடுத்த சம்பவம், வேலூரில் ஓடும் ரயிலில் கர்ப்பிணி பெண்ணை பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கி கீழே தள்ளிவிட்ட கொடூரம், வேலூரில் இளம் பெண்ணுக்கு மயக்க மருந்து கலந்த குளிர்பானம் கொடுத்து 6 பேர் கொண்ட காமுக கும்பல் கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த கொடூரம், தமிழக காவல்துறையினுடைய உயர் பதவியில் உள்ள பெண் ஏடிஜிபியே தனது உயிருக்கு பாதுகாப்பு இல்லை என புகார் அளித்திருப்பது, கள்ளக்குறிச்சியில் பெண் விஓஓ மீது சாணி அடித்து தாக்குதல் நடத்திய சம்பவம், சிவகங்கையில் காவல் நிலையத்தில் புகுந்து பெண் காவல்துறை உதவி ஆய்வாளர் மீது தாக்குதல் நடத்திய சம்பவம், அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவிக்கு வன்கொடுமை, யார் அந்த சார், உண்மையான பின்புலம் மறைந்துள்ள குற்றவாளியை கண்டுபிடிப்பதற்கு பதில் பத்திரிகையாளர்கள் காவல்துறை என்று தடம் மாறும் விசாரணை, கிழக்கு கடற்கரை சாலையில் நள்ளிரவில் பெண்கள் சென்ற காரை திமுக கொடி கட்டிய காரில் துரத்தி அச்சுறுத்தியவர்கள் மற்றும் இது குறித்து துப்பு துவக்க வேண்டிய காவல்துறை அதிகாரி 2 வெவ்வேறான பேட்டி அளிப்பதும், தொடர்ந்து கைது செய்யப்பட்ட குற்றவாளி மற்றும் திமுக நிர்வாகிகளுடைய பேட்டி, உண்மையில் குற்ற வழக்குகள் விசாரணை நடைபெறுகிறதா அல்லது புனையப்பட்ட நாடகம் அரங்கேற்றமா என்று ஏவல் துறைதான் விளக்க வேண்டும் என்று குறிப்பிட்டிருக்கிறார். பெண் குழந்தைகள் முதல் வயது முதிர்ந்த பெண்கள் வரை உயர் பதவியில் உள்ள பெண் அதிகாரிகள், காவல் அதிகாரி உள்ளிட்ட யாருக்கும் பாதுகாப்பில்லாத மாநிலமாக மாறியுள்ள தமிழகம், கட்டுப்படுத்த முடியாமல் தடுமாறும் பொம்மை முதலமைச்சருடைய கைகளில் காவல்துறை இருந்தும் வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். கோவையில் மத்திய சிறையில் கைதி தனக்கு உயிருக்கு ஆபத்து என்று வீடியோ வெளியிட்டிருப்பது, புதுக்கோட்டை மாவட்டம் வேங்கவயல் சம்பவத்திற்கு இன்னும் முழுமையான முடிவு எட்டப்படாத நிலையில் திருச்சி ஸ்ரீரங்கம் கோட்டத்தில் உள்ள மேல்நிலை குடிநீர் தேக்க தொட்டியில் கலப்பு செய்திகள் வெளிவருகின்றது. விடியா திமுகவின் ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் செங்கல்பட்டு, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி என்று 2 முறை கள்ளச்சாராய மரணங்கள் நடைபெறும். கள்ளச்சாராய விற்பனை தொடர்ந்து வாடிக்கையாக நடைபெற்று வருவது என பட்டியலிட்டு தெரிவித்திருக்கிறார். தொடரும் குற்ற சம்பவங்கள் பற்றி எனது இந்த அறிக்கைக்கும் சட்ட நடவடிக்கை எடுக்காமல் யாரையாவது விட்டு அறிக்கை வெளியிடுவார் பொம்மை முதலமைச்சர் என்று தெரிவித்திருக்கிறார். அந்த காலத்தில் மன்னன் நகர்வலம் போவது போல இந்த திராவிட மாடல் ஆட்சியில் பொம்மை முதலமைச்சர் திரு ஸ்டாலின் தமிழகம் முழுவதும் நகர்வலம் போக ஆரம்பித்திருக்கிறார் என்றும், 2 நாட்களுக்கு முன்பு திருநெல்வேலி மாஞ்சோலை தோட்ட தொழிலாளர்கள் முதலமைச்சரை நேரில் சந்தித்து தங்களது வாழ்வாதார கோரிக்கைகளை கொடுப்பதற்காக மணிக்கணக்கில் காத்திருக்கும் சமயத்தில் அவர்களுடைய கோரிக்கைகளை காது கொடுத்து கேட்க மனமில்லாமல் நிர்வாக திறனற்ற பொம்மை முதலமைச்சருடைய செய்கை கண்டனத்திற்குரியது என்று தெரிவித்திருக்கிறார். இத்தகைய நிர்வாக திறனற்ற விடியா திமுக ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் விவசாயிகள், நெசவாளர்கள், வியாபாரிகள், தொழில்துறையினர், தொழிலாளர்கள், அரசு ஊழியர்கள், பெண்கள் மற்றும் பொதுமக்கள் என கொதிப்படைந்துள்ள அனைத்து தரப்பு மக்களும் வருகின்ற 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த காட்டாட்சி தர்பாரை வீழ்த்தி உறுதி பூண்டு முடிவெடுத்திருப்பதாக அவர் தெரிவித்திருக்கிறார். 2026 சட்டமன்ற தேர்தலில் இந்த காட்டாட்சி தர்பாரை வீழ்த்த உறுதி பூண்டுள்ளனர் என்று அதிமுக பொதுச் செயலாளர் புரட்சி தமிழர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்திருக்கிறார்.
பெண்களுக்கு எதிரான பாலியல் குற்றங்களை தடுக்க முடியாத பொம்மை முதலமைச்சருக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் கண்டனங்களை தெரிவித்துக் கொள்வதோடு இனியாவது சட்டம் ஒழுங்கு சீர்கேடுகளை இரும்பு கரம் கொண்டு ஒடுக்க வேண்டும் என்று வலியுறுத்துகிறேன் என்று அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பொதுச் செயலாளர் புரட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் எடுத்திருக்கக்கூடிய கண்டன அறிக்கையில் தெரிவித்திருப்பது குறிப்பிடத்தக்கது. சுரேஷ், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ஜெயக்குமார்.